ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல இருந்து 2 மார்க்ஸ்லையோ 3 மார்க்ஸ்லையோ கேட்டாங்கன்னா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தோம்னா சம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன்றா இங்கே இருக்கு பாருங்க, கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இது ஒரு 1 2 3 4 5 ஐட்டம்ஸ் வேணும் நமக்கு. 5ல் 4 கொடுத்துருவாங்க. அது தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வீடியோவில் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதையும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் சரியாச்சா? ரைட். இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 5000, டிராயிங்ஸ் 3000, அடிஷனல் கேபிட்டல் 2000, க்ளோசிங் கேபிட்டல் 8000, ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும். இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது நான் இங்கே செய்ய போகிறேன். இதே சமயம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா இங்கே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே செய்ய போகிறேன். இப்போ ஒரு 2 மாடல் தெரிஞ்சிச்சுனாலே இந்த ஏரியாவெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து இங்கே காலம் சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் 5000 3000 நானும் ஒரு அமௌண்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோம்னா இந்த ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல் இந்த 4 கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சில சம்மில் பார்த்தா இதை கொடுத்துட்டு இதிலிருந்து ஏதாவது ஒன்று கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க, அது கண்டுபிடிக்கணும். இந்த 2 மெத்தட் பார்த்துக்கணும். அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் 4 கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸாக மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எடுத்ததும் இந்த ஃபார்மேட் இப்படி எழுதிக்கணும். இந்த ஃபார்மேட் எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன எழுதிக்கணும்னு சொன்னோம்னா, calculation of profit or loss அப்படின்னு நீங்கள் வந்து நான் எழுதுகிற மாதிரி ஷார்ட்டாக எழுதக்கூடாது, ஃபுல்லாக எழுதணும். calculation of profit or loss எழுதிடணும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு எழுதியிருக்கணும். இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நல்லா கவனிச்சுக்கணும். இது எழுதுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இது எழுதுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு பிறகு தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே ஆட் இருக்கிறதுனால ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த அடிஷனல் கேபிட்டல் இங்கே எழுதிட்டு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கணும். நம்ம லைனாக எழுதிட்டு வந்துடக்கூடாது. இந்த ஆர்டர் எங்கேயுமே மேலே கீழெல்லாம் போகக்கூடாது. இதே ஆர்டரில் தான் வரணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரி, அப்போது இந்த க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இந்த ப்ளஸ் மைனஸ் தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ், அடுத்த 2 மைனஸ், அப்படி கூட நீங்கள் ஞாபகம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி ஞாபகம். ஆனால் இதை மாற்றிடக்கூடாது. க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி தான் ஒரு சம் இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற இதே ஆர்டரில் இங்கே சம்மில் இருக்காது. மேலெல்லாம் மேலே கீழெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஃபிட் கூட மேலே கொடுத்து கொஸ்டின் மார்க் கூட இடையில எங்காவது கொடுத்து கூட கொஸ்டின் மார்க் போட்டு வந்துருக்கலாம். இப்போ நம்ம என்ன வேணும்னா, இங்கே இது என்ன கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த 4ஐயும் எழுதிடணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் தெரியாதனால நம்ம அங்கே எழுதாமல் வச்சிருக்கிறோம். அதனால இப்போ கடைசியாக தான் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் ப்ராஃபிட் ஆர் லாஸாக நம்ம எழுத போகிறோம். அது வரைக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸாங்கிறது எழுதலாம் நம்ம. அப்போது இந்த க்ளோசிங் கேபிட்டல் இங்கே வேணும் நமக்கு. க்ளோசிங் கேபிட்டல் எங்கே இருக்குது? இங்கே கொடுத்துருக்காங்க. சிசிங்கிறது க்ளோசிங் கேபிட்டல் 8000. அப்போ நமக்கு என்னென்ன வேணுமோ சம்மில் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல் போட்டாச்சு. அதுக்கடுத்து டிராயிங்ஸ் வேணும். இங்கே நமக்கு டிராயிங்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது 3000. இந்த 3000 இங்கே எழுதிட்டோம். கொஞ்சம் பெருசாக வேணால் எழுதிடுறேன். அடுத்தது வேற என்ன வேணும்? அடிஷனல் கேபிட்டல் வேணும். அடிஷனல் கேபிட்டல் இங்கே இருக்குது 2000 போட்டிருக்கிறாங்க. இந்த 2000 எடுத்து இங்கே போட்டோம். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன? ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே இருக்குது. இந்த 5000 எடுத்து இங்கே ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை 4 ஃபில் பண்ணிட்டோம்னா கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டுறது, கழிக்கிறது, ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் செய்யணும். அப்போ இங்கே இது 2 அமௌண்ட்டு நமக்கு தெரியுது. அதனால இது 2 ஆட் பண்ணினோம்னா இங்கே ஆட் இருக்கிறனால இங்கே ஆட் பண்ணணும். இங்கே லெஸ் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தான் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுருவோம். இது இந்த சைன்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கவே மாட்டோம். ப்ளஸ் மைனஸ் அது கவனிக்காமல் செஞ்சால் தப்பாயிரும். அப்போ இது வந்து 11000 போட்டாச்சு. அதுக்கடுத்து இங்கே மைனஸ் 11000 மைனஸ் 2000 9000. 9000 5000 வந்து இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. அப்போ 4000. இப்போ என்னன்னா இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத இப்போ நமக்கு பிரச்சனை வரும். இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 9000 என்ன, அதாவது இந்த 9000 இருந்து அந்த கடைசியாக கழிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா க்ளோசிங் கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த 9000க்கு என்ன பேர் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு பேர் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் தெரியலனாலும் நார்மலாக நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், க்ளோசிங் கேபிட்டல்னு வச்சுக்கலாம். இதில் ஸ்டார்ட் பண்ணனாலும் உண்மையிலேயே இதுதான் க்ளோசிங் கேபிட்டல், இந்த 9000 தான். அப்போது இது பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்னா வருஷ துவக்கத்தில். இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்தோட ஜனவரி மாதத்தில் ஒரு 5000 ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் சின்னதாக.
வருஷ கடைசியில் நம்ம என்னன்னு பார்க்குறோம், இப்போ எவ்வளோ ரூபா இருக்குதுன்னு பார்க்குறோம். கையில் கொஞ்சம் காசு இருக்கும், பேங்க்கில் கொஞ்சம் காசு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். இதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து பணத்தில் வேல்யூ பண்ணும்போது பார்த்தா அது எவ்வளோ ரூபா வருது, 9000 வருது. அப்போ நம்ம பிஸ்னஸில் போட்ட பணம் எவ்வளோ, 5000. ஆனால் இருக்கிறது கையில் இருக்கிறது எவ்வளோ, 9000 இருக்குது. அதனால் 5000 9000, 5000 போட்டது 9000 மாறிடுச்சு. அப்போ இது ஓப்பனிங், இது க்ளோசிங். அதனால என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்னா இந்த கான்செப்டில் தான் வரணும். இது ப்ளஸில் வந்தால் ப்ராஃபிட்டு, மைனஸில் வந்தால் லாஸு அப்படியெல்லாம் ஞாபகம் கூடாது. ஏன்னா டெப்ரிசியேஷன் ஒரு சாப்டர் இருக்குது, அங்கே வரும்போது மைனஸில் வந்தால் ப்ராஃபிட்டு, ப்ளஸில் வந்தால் லாஸ்ன்னு வரும். அப்போ அங்கே குழப்பமாயிடும். அதனால் எப்போவுமே கான்செப்ட் தான் ஞாபகம். 9000 மைனஸ் 5000 4000. இப்போ இது ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும். இது க்ளோசிங் கேபிட்டல், இது ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ பிஸ்னஸில் நம்ம ஆரம்பத்தில் போட்ட பணம் 5000, அதில் கடைசியில் இருக்கிறது எவ்வளோ, 9000 இருக்குது. அப்போ போட்டது 5000, 5000 போட்டால் 9000 இருக்குதுன்னு சொன்னோம்னா ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும், ப்ராஃபிட்னு பேர் கொடுத்துருவோம். ஒருவேளை இப்படி ரிவர்ஸில் இருந்திருந்தா என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டலாகவும் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலாகவும் வச்சு பார்த்துருந்தோம்னு சொன்னோம்னா அப்படியே எல்லாமே கலகலாக வந்திருக்கும். ஒருவேளை இங்கே 5000 வந்து இங்கே 9000 இருந்துருந்துச்சுன்னா அதே 4000 தான் வரும், ஆனால் மைனஸில் வந்திருக்கும். அந்த மாதிரி எழுதும்போது இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் இங்கே என்ன இருந்திருக்கும், 5000 இருந்திருக்கும். ஓப்பனிங் கேபிட்டல் 9000. அப்போ 9000 9000 பிஸ்னஸில் போட்டோம், ஆனால் கடைசியில் இருக்கிறது 4000 தான் இருக்கும், 5000 தான் இருந்திருக்கும். அதனால் 4000 அப்படிங்கிறது இந்த இடத்துல லாஸ்ன்னு எழுதிடுவோம். ஸோ இந்த ரெண்டை பொறுத்து தான் ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன, இது என்னன்னு தெரியும். இதுக்கு பேர் நமக்கு ஆல்ரெடி ஓப்பனிங் கேபிட்டல்னு நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு தான் என்ன பேருன்னு தெரியாது. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், க்ளோசிங் கேபிட்டல். அதனால க்ளோசிங் கேபிட்டல் கூட ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணி இன்னொரு ஐட்டத்தை லெஸ் பண்ணி வர்றதுனால இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இருக்கிற க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் உண்மையான க்ளோசிங் கேபிட்டல். அப்போ பிஸ்னஸில் போட்ட பணம் 5000, கடைசியில் இருக்கிறது 9000, இந்த 4000 ப்ராஃபிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி ஒன்று இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா இது ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா லாஸ்ன்னு இருக்கும், சில சமயம் அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்ல இங்கே என்ன பண்ணுவாங்க, இதே சம வச்சு இன்னொரு மெத்தட் செஞ்சு காட்டுறோம் பாருங்க. இது எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா இந்த ப்ராஃபிட்டா லாஸ் வந்து இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராஃபிட்ங்கிறது 4000, ப்ராஃபிட்ங்கிறது 4000 அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த அடிஷனல் கேபிட்டல் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாமா, இதில் கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஓப்பனிங் கேபிட்டல் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா க்ளோசிங் கேபிட்டல் போட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, இது கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க. அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் என்ன பேருனா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பேர். அப்போ கால்குலேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பேர். அப்போ இங்கே என்ன எழுதுவோம், இங்கே வந்து கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எழுதுவோம், இங்கே வந்து கால்குலேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா அப்பவும் அதே தான், க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால இங்கே ப்ராஃபிட்னு நம்ம தாராளமாக எழுதிட முடியும். எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணுவோம். இப்போ நமக்கு அங்கே என்ன தேவை, க்ளோசிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் தேவை. இங்கே எங்காவது க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 8000. இதை எடுத்து ஃபில் பண்ணிடணும். ஓகே, அடுத்து என்ன வேணும், டிராயிங்ஸ் வேணும். டிராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது, 3000 போட்டாச்சு. அடுத்து என்ன வேணும், அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் நமக்கு இல்லை, நீங்கள் கொஸ்டின் மார்க்லாம் போடணும்னா இது இல்லைன்னு நினச்சிக்குவோம். அதுக்கடுத்து க்ளோசிங் கேபிட்டல் 8000 போட்டோம்னா அதுக்கடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 5000. அதுக்கடுத்து என்ன வேணும், ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க, 4000 அப்படின்னு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னோம்னா எங்கே அடுத்தடுத்த ஐட்டம் 2 அமௌண்ட்ஸ் இருக்குதோ அது இருக்கிற இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தோம்னா இது தெரியாது, இது இருக்குது, இது இருக்குது. அப்போ இதை வச்சு இந்த ரெண்டையும் வச்சு அடுத்த ஐட்டம் தெரிஞ்சதுனால இதை தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இது 2 அடுத்த நெக்ஸ்ட் இமீடியட் ஐட்டம்ஸ் தெரியறதுனால இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு நானே செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். 8000 + 3000 இங்கே என்ன வந்துருச்சு, 11000 வந்துருச்சா. இப்போ இது தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். இது தெரிஞ்சாதான் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இது ப்ராஃபிட்டா லாஸான்னு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ண முடியும். ஆனால் நமக்கு அது தெரியாது. அதனால இப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா இங்கே ஒரு வேல்யூ இருந்தாதான் இது 2 தெரியும் நமக்கு. இங்கே இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அடுத்த 2 இதுவும் தெரியாது, இதுவும் கொஸ்டின் மார்க்கு, இதுவும் கொஸ்டின் மார்க், ரெண்டுமே கண்டினியூஸாக தெரியாததுனால நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இது 2 இமீடியட் ஐட்டம்ஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு, அதனால இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தா இந்த 2 ஐட்டம் ஒருவேளை இந்த 4000 கீழே இருக்கிறதுனால அந்த ஐட்டம் நினச்சிக்க வேண்டாம், இங்கே தான் இருக்கணும். நம்மளுக்கு தெரியறதுக்காக அதுக்கு கீழே தள்ளி இருக்கிறேன் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு.
இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் இமீடியட் ஐட்டம்ஸ் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டு ஐட்டமும் தெரிஞ்சதுனால இது கண்டுபிடிக்கலாம். அப்போனா ரிவர்ஸ்ல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா கான்செப்டை யோசிச்சு பாருங்களேன். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இதுதான் தெரியாது நமக்கு. இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டீங்கன்னா எக்ஸ்ல இருந்து மைனஸ் ஒரு 5000 கழிச்சோம்னா என்ன கிடைக்கலாமா? 9000. அப்போனா இங்க நான் சும்மா எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு 4000 இப்படி இருக்குது. அப்படியே இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்படிதான் அர்த்தம். எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இங்கேயே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 4000 அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸ் 5000 இங்கே வரும்போது என்ன ஆகும்? பிளஸ் 5000 வரும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 9000. இந்த 9000 எடுத்துட்டு வந்து இங்கே எழுதிட போகிறோம். அவ்வளோதான் முடிச்சிச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ இது தெரியாது நமக்கு. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 11000ல இருந்து மைனஸ் எக்ஸ் அப்படிதானே? அப்போ இதே ஃபார்மேட்டை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வேணா இடம் இருக்கிறனால இங்கே செய்கிறேன். 11000 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 9000. அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னு சொன்னோம்னா ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். இந்த 11000 அப்படியே இருக்கும். இந்த பக்கம் 9000 ப்ளஸ் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் 9000. அப்போ 11000 மைனஸ் 9000 ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்திருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 2000 கொண்டுட்டு வந்து இங்கே எழுதிடுவோம். அப்படி இவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. 11000 இருந்து இங்கே ஏதோ ஒரு அமௌண்ட்டை கழிச்சோம்னா 9000 கிடைக்குதுன்னு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2000 தெரியும். சின்ன குழந்தைங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சொல்லி தரலாம். உங்களுக்கு நான் 12th வந்துட்டதுனால நீங்கள் டேரெக்டாகவே இப்படி போட்டு பழகிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மெத்தட் தான். இப்போ இதே மாதிரி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ல இது இல்லாமல் இருக்கலாம், இது இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். இனி ஒரு சமம் நான் இதே சமம் பாருங்க. இப்போ நான் இதில் அடிஷனல் கேபிட்டல் கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த அடிஷனல் கேபிட்டல் வந்து நான் ஏற்கனவே நமக்கு சம்மில் 2000 தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக் இல்லாமல் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதே சமம் தான். இந்த க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கலாம் அவங்க இப்படி இருக்கும். இது கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சம்மெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இவ்வளவுதான் இருக்கும். க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு வேணும். இங்க क्वेश्चन மார்க் இருக்கு, அதனால அது இருக்காது. டிராயிங்ஸ் 3000 இங்க டிராயிங்ஸ் இங்க 3000 இருக்கு, ஃபில் பண்ணியாச்சு. அடிஷனல் கேபிட்டல் வேணும், அடிஷனல் கேபிட்டல் 2000 ஃபில் பண்ணியாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் 5000 ஃபில் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் வேணும், ப்ராஃபிட்டும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது தெரிஞ்சாதான் இதுல இருந்து இதை கூட்டி இங்க போட முடியும், இதுல இருந்து மைனஸ் பண்ணி இங்க போட்டு இப்படி கொண்டு வர முடியும். இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னோம்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, இமீடியட்டா ரெண்டு நெக்ஸ்ட் ஐட்டம் ரெண்டு இருக்கும். அதுக்கு எதுல தெரியுதுன்னா இங்க தெரியாது. ஏன்னா இதுவும் தெரியல, இது ரெண்டுல இது தெரியாது, அடுத்த ரெண்டுல இது தெரியாது, அடுத்த ரெண்டுல இது தெரியாது. அதனால இது ரெண்டு தான் இமீடியட்டா தெரியும். அப்ப நம்ம எப்போ போல செஞ்ச மாதிரி தான். அப்ப இது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸ்ல இருந்து இங்க என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு 4000 அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா அங்க செஞ்ச அதே மெத்தட் தான். அப்ப இங்க என்ன வந்துடும்? 9000 வந்துடும். சரியாச்சா? இப்போ பாருங்க, இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 2000 9000 வருதாமா. அப்ப இங்க எவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியாச்சா? ரைட். அப்ப இங்க எவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னோம்னா 11000 இருக்கும். அப்போ இந்த 11000 இருக்குது. இப்போ இதையே எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 3000 11000 அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு வேல்யூ கூட 3000 கூட்டினா 11000 கிடைக்கும்னா இங்க என்னவா இருந்திருக்கும்? 8000 இருந்திருக்கும். இவ்வளவுதான். இந்த மூணே மெத்தட் தான். ஒன்று வந்து எல்லாமே கொடுத்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஒன்னா இடையில இங்க இருக்கிறது மொத்தம் 5 இருக்குது. 1 2 3 4 5ல ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் 4 கொடுத்துட்டு இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா இடையில இருக்கிற ஏதாவது ஒன்று கொடுக்காம விட்டுட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு பேரு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். இதை தவிர கஷ்டமா வேற எதுவும் கேட்க முடியாது. சம்டைம்ஸ் விட்டா இது வேணா லாஸ் இருக்கலாம். லாஸ் வந்துச்சுன்னா நீங்க மைனஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாம் வச்சு செய்யறோம் இல்லையா, அப்போ செய்யும் போது இதை வந்து மைனஸ் நம்ம எடுத்துட்டா சரியா இருக்கும். சரியாச்சா? ரைட். நீங்க இதை மட்டும் இப்போ என்ன பண்ணணும்னா இதோட இந்த வீடியோவை நிறுத்திட்டு நீங்க என்ன பண்ணணும்? உட்காந்து அந்த 8 சம் 10 சம் ஃபர்ஸ்ட் ஒரு 6 சம் இருக்கும் உங்களுக்கு. பழைய புக்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இது புது புக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த சம்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த ஏரியாவுக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னால் அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்குதுல்ல, அப்படியே பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒர்க் அவுட் பண்ணாமல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒன்றுமே செய்ய முடியாது.
அடுத்த மெத்தட் என்ன பண்ணுவாங்க, இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், இல்லைன்னா 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். இதை தவிர 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி இதே மெத்தட் தான், ஆனால் 5 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே தான், ஆனால் இது கடைசியில் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, இந்த டிராயிங்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த அடிஷனல் கேபிட்டல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க, இது ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க. அப்போனா இந்த ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னு இருந்துச்சுன்னா கேபிட்டல் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போனா ஒரு பிஸ்னஸில் ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலா கண்டிப்பாக இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஓப்பனிங் கேபிட்டல் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக க்ளோசிங் கேபிட்டல் ஒன்று இருக்கணும். அப்போனா இது ரெண்டு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டு டைரெக்டாக இதே மாதிரி 5000, 4000, 2000 அப்படி தர மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க. அதை தான் நம்ம செய்யணும். சரியாச்சா? ரைட். இப்போ இதுல உங்களுக்கு தரவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அந்த 6 சம் இந்த ஃபார்மேட்லாம் பாருங்க. ஃபார்மேட்லாம் பார்த்துட்டு அப்படி ஃபார்மேட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டை ஜூம் பண்ணி பார்த்தா வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க அதை அந்த ஃபார்மேட்லாம் எழுதி அதை கரெக்டாக அந்த 6 சம்னா 6 சம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும். இல்லை இப்படி கண்டினியூஸா வீடியோ பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரி, இப்போ அடுத்த மெத்தட் என்ன கேட்பாங்கன்னு சொன்னோம்னா, இதே ஃபார்மேட் அப்ளை பண்ணணும். ஆனால் 3 நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னு சொன்னோம்னா, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும். அப்போனா இது 3மே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவங்க ஒரு ஐட்டம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு ஒன்று செய்வோம். நார்மலாக அதுக்கு பேர் பழைய இதில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று படிச்சிருந்திருப்போம். அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. என்னன்னா, பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 2 சைடும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேலன்ஸ் ஷீட்னு பேர். ஒரு சைடு லைபிலிட்டி இருக்கும், இன்னொரு சைடு அசெட் இருக்கும். அது ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்னு பேர். இங்கே வந்து ஈக்குவலாக வராது, லைபிலிட்டி சைடில் பேலன்சிங் ஃபிகர் வரும். அதனால இதுக்கு என்ன பேர், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு பேர். ஆக மொத்தம் அங்கே என்ன அசெட் என்ன லைபிலிட்டி பார்த்தோமோ அதே தான் இங்கே இருக்கும். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டு இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு திருப்பி இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம உங்கள் புக்கில் வந்து அநேகமாக 7th 8th சம்மில் இருக்கும். நான் வந்து 8th சம் பண்ணிடுறேன். 8th 9th நான் சொல்லி கொடுத்துட்றேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். 8th 9th முடிச்சிட்டோன்னா மற்ற இந்த ஏரியாவில் ஒரு 2 மார்க்ஸ் வந்துடும். கண்டிப்பாக ஒரு 3 மார்க்ஸ் இருக்கும், ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும். தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வீடியோ இதோட நிறுத்திடணும். வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற ஐட்டம் எல்லாம் செய்யணும். இப்படியே வீடியோவை பார்த்துட்டே நம்ம போயிடலாம், போய் எக்ஸாம் எழுதிடலாம் நினச்சிட்டு வந்துடாதீங்க. ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உங்கள் புக்கிலே எடுத்துக்கோங்களேன், 8th சம் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், 8th சம்மில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆனால் இதை எழுதிட்டு நான் எரேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால இப்போ சும்மா இப்போ பேருக்கு இப்படி எழுதிட்டு நான் எரேஸ் பண்ணிடுவேன். இப்போ இது வந்து கேஷ் இன் ஹேண்ட், அதுக்கு அடுத்தது கேஷ் அட் பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாமா. நான் பேங்க்னு மட்டும் எழுதிடுறேன், கேஷ் அட் பேங்க்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்னிச்சர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது டெட்டாஸ் அப்படின்னு சொன்னோம்னா டெட்டாஸ்ன்னு இருக்கும். அப்புறம் கிரெடிட்டாஸ்னா கிரெடிட்டாஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, 1/1 ஒரு 2010 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 2010. இங்கே வந்து 31/12/2010 இப்படின்னு இருக்கும். இது வந்து ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங். இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அசெட் லைபிலிட்டின்னு பிரிக்கணும். இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம சில பேர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். பேலன்ஸ் ஷீட்னு சொன்னாலே என்னது வரும் என்ன வராதுன்னு தெரியாது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டில் எதெல்லாம் எங்கெல்லாம் வரும், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், இந்த 2-3 சம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி காட்டிடுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இப்போ என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி இது பேலன்ஸ் ஷீட் எழுதக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எழுதணும். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக பேலன்ஸ் ஷீட், ஏன்னா ஏற்கனவே 11th சில பேர்லாம் படிச்சிருந்துருப்போம், அதனால ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக எழுதுறேன். இங்கே என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, கேபிட்டல் வரும்,
சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வரும், பில்ஸ் பேயபிள் வரலாம், பேங்க் ஓடின்னு எழுதிடுறேன், ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் வரலாம், அப்படி இல்லைன்னா பேங்க் லோனுன்னு வரும். இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த பக்கத்தில் அப்படின்னா என்ன, லைபிலிட்டினா என்னன்னா பிஸ்னஸ் வந்து வெளியில யாருக்காவது திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பேரு, இந்த சைடு ஃபுல்லா லயபிலிட்டிஸ்னு பேர். இதுக்கு என்ன பேருன்னா அசெட்ஸ்னு பேர். அசெட் எல்லாம் இது நம்ம நார்மலா வீட்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான், வீட்டில் ஃபர்னிச்சர் இருக்கும், அங்கேயும் வீட்டில் பிஸ்னஸ்லேயும் ஃபர்னிச்சர் இருக்கும், டேபிள் சேரு அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபர்னிச்சர் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது லேண்ட் இருக்கும், பில்டிங் இருக்கலாம், அதுக்கு அடுத்தது இங்கே கிரெடிட்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு இருக்கலாம். அதுக்கு அதே மாதிரி இங்கே பில்ஸ் பேயபிள் மாதிரி இங்கே வந்து பில்ஸ் ரிசீவபிள்னு இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து கேஷ் இன் ஹேண்ட் இருக்கலாம், அப்படின்னா கையில் இருக்கிற பணம். பேங்க்ல பணம் இருந்துச்சுன்னா கேஷ் அட் பேங்க் இருக்கலாம். இந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டர்ல வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். கார் இருக்குதுன்னா கார்ன்றது இருக்கும், பஸ் இருக்குன்னா ஒரு ஏதோ பெரிய கம்பெனியெல்லாம் இருந்துச்சுன்னா பஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பஸ் இருக்கும். இந்த மாதிரி எது எதெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் அசெட்ஸ்னு பேர். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இத்தனையுமே இருக்குமானா இருக்காது. சில சமயம் ஒரு சம் எடுத்துட்டோம்னா இந்த 1 2 3 4 5 ஐட்டம்ஸ் இங்கே கொடுத்துருக்கீங்க, நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் ஏதாவது 1 2 விட்டு இருந்துச்சுனாலும் சம பார்க்கும்போது அசெட்டா லைபிலிட்டியா உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிடும். ரைட். இப்போ இந்த 4 5 ஒரு லைபிலிட்டிஸ் எடுத்துட்டோம்னா இதுலலாம் இருக்குது. சிலதெல்லாம் எழுதியிருக்கேன், சிலதெல்லாம் எழுதியிருந்திருக்க மாட்டேன். இதில் பார்த்தோம்னு சொன்னோம்னா சில நேரம் மிஷினரிஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த அதுவும் அசெட் தான். அப்போ மிஷினரிஸ்னா மிஷினரி அப்படின்னு எழுதிப்போம். இப்போ இது எல்லாமே அசெட் தான். இப்போ இந்த அசெட்ஸ் எல்லாம் லைபிலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ சம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, 8th சம் எடுத்துக்கோங்க. 8th சம்னு நினைக்கிறேன். உங்கள் இது வந்து பழைய புக்கு, புது புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் 8th சம்மாக தான் இருக்கும், மோஸ்ட்லி 8 தான். Raju does not keep proper books of accounts. Following details are taken from his records அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் புக்கை வச்சு நான் சொல்லித்தரதை பார்த்தா தான், இங்கே சம்மெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் புக்கை எடுத்து வச்சு அந்த சம்மை பார்த்துக்கணும். அதுக்கு தான் படிக்கிறேன் நான். ராஜு டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த சம்மு ஆனந்த் டஸ் நாட் கீப் இஸ் புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அந்த 2 சம்மு தான் இன்றைக்கி இப்போ நடத்த போகிறேன் நான். அந்த 2 சம் முடிச்சா இந்த ஏரியா முடிச்சது. அதுக்கடுத்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் மட்டும் தான். பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அது ஒரு மேட்டரே இல்லை. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்மேட் தெரிஞ்சு தான் போதும், கடன் போட்டுடலாம். அந்த ஃபார்மேட் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு லேட் ஆகும். சரி, இது முடிச்சதுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 8th சம் எடுத்துக்கோங்க. 8th சம்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, கேஷ் அட் பேங்க் ஓப்பனிங் வேல்யூ 1/1/2018 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 31/12/2018 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, 1/1/2018 இருக்குல்ல, இந்த 1/1/2018 இருக்கிறதெல்லாம் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. டிராயிங்ஸ் வந்து சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அடிஷனல் கேபிட்டல் சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. இதை பற்றி நம்ம வருத்தப்படவே வேண்டாம். இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோம்னா, இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்புறமா தான் சம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு 100% தெரியும்னா விட்டுறலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தெரியாதவங்க குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு லைபிலிட்டி சைடு, அசெட் சைடெல்லாம் எழுதி வச்சிட்டிங்கன்னா தான் அந்த சம் செய்யும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். கரெக்டாக எல்லாமே கேபிட்டல், சன்ட்ரி, கிரெடிட்டார்ஸ் அதெல்லாமே பாருங்க கரெக்டாக இருக்கான்னு பாரு. தெரியலன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் எழுத வேண்டாம். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங்
இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஓப்பனிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு எழுதிருக்காங்க. சாரி, ஓப்பனிங் கேபிட்டல் அல்லது க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும். சரியா? இதுக்கு ஆக்சுவலாக என்ன பேருனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு பேர். நான் வந்து எஸ்ஏன்னு மட்டும் எழுதிக்கிறேன். சரியாச்சா? ரைட். பேலன்ஸ் ஷீட் எழுதக்கூடாது, எழுதுனா தப்பு. ஏன்னா இதில் பேலன்சிங் ஃபிகர் வரும், அதில் பேலன்சிங் ஃபிகர் வராது. ரைட். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 8th சம்மில் ஃபர்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ங்கிறது நான் இங்கே அசட் சைடில் எழுதலை, அப்புறம் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்டாக்ங்கிறத சேர்த்துக்கோங்க. டெட்டாஸ் எழுதியிருக்கேன், கிரெடிட்டாஸ் எழுதியிருக்கேன், பேங்க் லோன் எழுதியிருக்கேன், பில்ஸ் பேயபிள் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது. மிஷினரி நான் எழுதியிருக்கிறேன். பிளான்ட் அண்ட் மிஷினரிங்கிறது ஒரு யூனிட், பிளான்ட்டுங்கிறது ஒரு ஃபுல் யூனிட்டுக்கும் சேர்த்தது பிளான்ட் அப்படின்னு பேர். சரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் அசட்டில் வந்துடும். அப்போனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம்னா இந்த சைடில் ஒரு சம் செய்யும் போது அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் இப்படி எழுதிக்கணும். இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு வச்சுக்கணும். கோடு போட்டு வச்சுட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஷீட்லேயே கூட தாராளமாக செஞ்சுக்கலாம். இல்லையா? அக்கௌண்ட் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் ஷீட்டில் கூட இது செய்யலாம். ரைட். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நமக்கு நார்மலாக 2 இன்னர் காலம் இருக்குது, நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். நீங்கள் அக்கௌண்ட் ஷீட்டாக இருந்துச்சுன்னா 2 இன்னர் காலம் இருக்குது, நீங்கள் அவுட்டர் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் காலம் எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது? கேஷ் அட் பேங்க். அப்போ கேஷ் அட் பேங்க்னா அசெட்டா லைபிலிட்டியான்னு கண்டுபிடிக்க தெரியணும். தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, உடனே எழுதிருங்க. தெரியலன்னா அந்த ஃபார்மேட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வைக்க சொன்னேன் இல்லையா, அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது அசெட். எனக்கு பேங்க்ல பணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கேஷ் அட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். இந்த 80,000 எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குது? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஸ்டாக் அப்படின்னு மட்டும் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். நான் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எழுதல. ஸ்டாக் அப்படிங்கிறது 1,80,000, அதுவும் அசெட். அதுக்கடுத்து டெட்டாஸ், இதுவும் அசெட் தான். டிஆர்எஸ்ன்னு எழுதியிருக்கேன் நான். டெட்டாஸ்க்கு ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். அது வந்து 90,000. அதுக்கடுத்தது கிரெடிட்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது. நான் சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு சும்மா எஸ் மட்டும் போட்டிருக்கிறேன். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அது எவ்வளோ இருக்குதுன்னா 1,30,000 இருக்குது. அடுத்தது பேங்க் லோன். இது அசெட்டா லைபிலிட்டியான்னு பார்க்கணும். நான் லைபிலிட்டியில் தான் எழுதியிருக்கிறேன். நான் எனக்கு டைம் வீடியோங்கிறதுனால டைம் இல்லாதனால நான் கடை நடத்திடுறேன். நீங்கள் வந்து அப்பப்போ நிறுத்தி யோசிச்சு பார்த்து வீடியோவை ஸ்டாப் பண்ணி தான் பார்க்கணும். கண்டினியூஸாக சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துடக்கூடாது. அதுக்கடுத்தது இது வந்து பேங்க் லோன். பேங்க் லோன் வந்து 60,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பில்ஸ் பேயபிள். அது லைபிலிட்டி தான். நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். நான் ஷார்ட்டாக எழுதும்போது பிபின்னு எழுதியிருக்கிறேன். பில்ஸ் பேயபிள் அது வந்து 80,000. அதுக்கு அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி. நான் வந்து ஷார்ட்டாக இங்கே எழுதும், அது வந்து அசெட்டு. பிளான்ட் அண்ட் மிஷினரி P&Mன்னு போட்டிருக்கேன். 1,70,000. அவ்வளோதான். இப்போ அந்த ஓப்பனிங் வேல்யூ இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கிறேன். க்ளோசிங் இருக்கிறது நான் எதுவுமே தொடவே இல்லை. அப்போ இந்த ஓப்பனிங் வேல்யூ எடுத்தனால வர பார்த்தோம்னா இந்த டோட்டல் எடுத்த பக்கம் ஒரு 2 லைன் விட்டுட்டு போட்டுக்கோங்க. இங்கேயும் அந்த பக்கமும் ஒரு 2 அமௌண்ட் எழுதுகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு ஏற்கனவே நான் சொன்னலையா இந்த கேபிட்டல்னு சொல்லி கொடுத்தேன். கேபிட்டல் இங்கே இன்னும் இது வரவே இல்லை. அதனால இப்போ எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 1,30, 1,60, 2,40, 2,40,000. சாரி, 1,30, 1,90, 2,70 இருக்குங்க. இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே 1,80 வந்துருச்சு, இங்கே 2,60 வந்துருச்சு. அப்போ அந்த பக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே ஒரு 1,70 இருக்குது, இங்கே ஒரு 1,80,000 இருக்குது. அப்போ அந்த பக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டோட்டலை ஃபர்ஸ்ட் எந்த சைடு நம்ம நார்மலாக லெட்ஜர் பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, எந்த சைடு டோட்டல் ஜாஸ்தியாக இருக்கோ அதை போட்டு அதே தான் வேல்யூ தூக்கி இங்கே போட்டு இங்கே ஒரு அமௌண்ட் பத்தாமல் இருக்கும். எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த சைடு டோட்டலை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலே நமக்கு தெரியுது இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டோட்டலை போட்டுடணும். டோட்டல் போட்டோம்னா 0, 0, 0, இங்கே 4வது 0, 7, 16, 24, 24 எட்டும் வர போட்டுருமே எவ்வளோ? 32. 32க்கு 2 மிச்சம் 3, 3 1 4, 4 1 5. இந்த டோட்டல் வந்து கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு வேலை விட்டுட்டு 17, 18, 21 எண்ணிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடணும். ரைட். அப்போ 5,20,000. இந்த பக்கம் கம்மியாக தான் வருது. ஆனால் இதை வந்து நம்ம டோட்டல் இங்கே எழுதக்கூடாது. தனியாக ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி தனியாக வேற எங்காவது எழுதி வச்சுக்கலாம். பென்சில் வைக்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் 1,30 ப்ளஸ் ஒரு 60, 1,90, ஒரு 70னா 1,90, 2,80, 2,70. இங்கே வந்து 2,70,000 வருது. இங்கே 5,20,000 வருது. அப்போனா இங்கே வந்து எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது? இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இதே வேல்யூ தூக்கி இங்கே எழுதிடணும். 5,20,000 எழுதிடணும். என்ன இதோட கான்செப்ட் என்னன்னா
both the sides should be equal அப்படிங்கிறது தான். இப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்துருச்சு. ஆனால் இதையெல்லாம் கூட்டினா 5,20,000 வராது. அப்போ இங்கே எவ்வளவோ ஒரு அமௌண்ட் போட்டால் தான் 5,20,000 வரும். அப்போ அது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை எங்காவது நீ ரஃபாக தான் செஞ்சுக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னா இந்த 5,20,000 இது 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 மூணையும் கழிக்கணும். அப்போ தனித்தனியாக நீ வந்து இதுலேருந்து இதை கழிச்சிட்டு அப்புறம் அந்த வேல்யூலேருந்து இதை கழிச்சு அப்புறம் இந்த வேல்யூலேருந்து இதை தாராளமாக கழிக்கலாம். அது வந்து டைம் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா இந்த மூணையும் மொத்தமாக கூட்டி ஒரே தடவையில் கழிச்சிடுறோம். அப்போது 5,20,000 மைனஸ் 2,70,000 அப்படின்னு பண்ணிடுறோம். சொல்லுங்க பார்க்கலாம். 0 0 0 எல்லாம் வந்துச்சு. 12ல் 7 போச்சுன்னா 5, இங்கே 4 இருக்கும். 4ல் 2 போனால் 2, இங்கே எவ்வளோ இருந்துச்சு? அவ்வளோதான் இருந்துச்சு. 2,50,000 2,50,000. அப்போ இந்த 2,50,000 எடுத்து இங்கே எழுதிடுவோம். இதுக்கு என்ன பேர் கொடுத்துருவோம்? இது வந்து ஓப்பனிங் வேல்யூ தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது எல்லாமே ஒரு வேல்யூ கூட நம்ம க்ளோசிங் வேல்யூ எடுக்கல. அதனால இதுக்கு என்ன பேர் கொடுத்துருவோம்? ஓப்பனிங் கேபிட்டல்னு பேர் கொடுத்துருவோம். இதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா அதே பேஜில் இது ஒரு ஹாஃப் பேஜ் தான் வந்திருக்கும். இன்னொரு ஹாஃப் பேஜ் நமக்கு காலியாக இருக்கும். அதில் என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இதே மாதிரி லைபிலிட்டிஸ் அசெட்னு எழுதிட்டு இதே மாதிரி கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் இன் பேங்க் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அசெட் லைபிலிட்டி ஓப்பனிங்கில் இருக்கிற எல்லா வேல்யூமே க்ளோசிங்கில் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலது இருக்கும், சிலதில் டேஷ் போட்டிருப்பாங்க. டேஷ் போட்டால் நீ எழுதி டேஷ் பண்ணணும்னு அவசியம் நீ விட்டுட்டு போயிடலாம். சரி, அப்போது இங்கே பாரு மொத்தம் நமக்கு அப்போ நான் எழுதுனப்போ கூட 5 ஐட்டம்ஸ் எழுதுனேன். ஆனால் இங்கே 3 தான் வந்திருக்குது. ப்ளஸ் 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 4 தான் வந்திருக்குது. அப்போது எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. எது இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இதே மெத்தடில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா திருப்பி என்ன பண்ணணும்? இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு போட்டு இந்த வேல்யூவெல்லாம் இல்லாமல் இப்போ இதே ஐட்டம் இருந்துச்சுன்னா சந்தோஷம். இல்லைன்னா அப்படி என்ன கொடுத்துருக்காங்களோ அது இதில் எல்லாமே இருக்குது. அதனால எல்லாத்தையும் எழுதிடுறோம். அப்போ இங்கே பார்த்தோம்னா கேஷ் அண்ட் பேங்க் 90,000, இங்கே 90,000 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,40,000. அடுத்தது டெட்டாஸ் 2 lakhs. அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 195. அடுத்தது பேங்க் லோன் 60,000. அதுக்கு அடுத்தது பில்ஸ் பேயபிள் 45,000. அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒன்று பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்கே இருக்கு 1,70,000. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. பிளான்ட் அண்ட் மிஷினரி ரெண்டு பக்கமும் 1,70,000 தான் இருக்குது. அது சிலதில் ஒரே மாதிரி இருக்கும், சிலதில் வித்தியாசம் இருக்கும். அது இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயமெல்லாம் கிடையாது. மாறி இருக்க சான்ஸ் உண்டு. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி எந்த சைடு டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி டோட்டல் பார்க்கணும். இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா எல்லா டைமுமே இந்த ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா இங்கே கம்மியாக இருக்கும், அங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஆனால் நீ செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தெரியாமல் இங்கே வர்றதுக்கு இங்கே போட்டேன்னா மாறிடும், அங்கே வர்றதுக்கு இங்கே போட்டேன்னா இந்த பக்கம் ஜாஸ்தியாகி வரும். எப்போவுமே கேபிட்டல்ங்கிறது இங்கே தான் வரும். அதனால கண்டிப்பாக அசட் சைடு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 370 370 470 470 5 10 6. ரைட், 95 2 3 ஆயிடுச்சு. அப்போ 3 லட்ச ரூபா பேலன்சிங் ஃபிகர். ரைட், இப்போ இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு பேர் கொடுக்கணும். சரியாச்சா? ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். க்ளோசிங் கேபிட்டல் திருப்பி அந்த எப்படி கண்டுபிடிச்சாங்களா திருப்பி நான் நடத்தலை. நீங்களே திருப்பி தெரியலன்னா திருப்பி அந்த அதே வீடியோவை கொஞ்சம் ரீவைன் பண்ணி தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் அதே மாதிரி நடத்திட்டு இருந்தால் லேட் ஆகிருந்தாங்க. இப்போ நம்ம இது செஞ்சாச்சு. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சம்மத கீழே வாங்க. அந்த சம்ம கீழே விட்டு பார்த்தோம்னா during the year he introduced further capital of 50,000. இந்த further capitalங்கிறது additional capital. அதுக்கடுத்து withdrew ₹2,500 per month. ஒரு மாசத்துக்கு 2,500 ரூபா. வருஷத்துக்கு தான் நம்ம எல்லாமே கணக்கு எடுத்துக்கணும். இதெல்லாம் கேபிட்டல்ங்கிறதால ஒரு வருஷம் பூரா இருந்த கேபிட்டல். அப்போ அதையும் வருஷத்துக்கு தான் எடுத்துக்கணும். அப்போனா 2,500 மாசத்துக்கு கொடுத்தாங்கன்னா 2,500 into 12 பெருக்கிக்கணும். ஒருவேளை அவங்க வந்து 6 மாசத்துக்கு கொடுத்தா 6ஆல் பெருக்கும். அவங்க வந்து டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்குறாங்க அல்லது per month from
இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இடையில வந்து எத்தனை மாதம் கொடுக்கல, அதனால நம்ம 12 மாதம் எடுத்துட்டோம். அவங்களே வந்து 2500 per month for 6 months அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீ 6ஆல் தான் இருக்கணும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அப்போ இங்கே வந்து 12 எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு போட்டு பார்க்கலாம். டக்குன்னு கால்குலேட்டர் எடுத்துடாதீங்க. இப்போல்லாம் நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரி வீடியோலாம் வரும்பொழுது நீங்கள் நிறுத்தி நிதானமாக தான் செய்யணும். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி 2500 × 12 அப்படின்னோம்னா அந்த இடத்துல வீடியோவை நிறுத்திட்டு இப்போ 2500 × 12 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து அந்த வேல்யூவை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். சரியா? ரைட். இது டிராயிங்ஸ் அங்கே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ட்ஸ் நம்ம செய்வோம். இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ நமக்கு இங்கே இடம் இல்லாததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சைடு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன். நான் சைடு இங்கே தெரியுதாப்பா? ரைட். இப்போ அந்த ஃபார்மேட் எழுதிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் கோட் போட்டு வச்சுக்கோம் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டு வச்சாச்சு. இப்போ நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3 lakhs. 1 2 3 4 5 போட்டாச்சு. சரியாச்சா? அதுக்கடுத்து டிராயிங்ஸ். நமக்கு டிராயிங்ஸுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன், பார்க்கலாம். 10 போட்டோம்னா 25,000 ஒரு 2 30,000. ரைட். 30,000. அதுக்கடுத்து என்ன வேணும் நமக்கு? அடிஷனல் கேபிட்டல் அங்கே கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 2,50,000. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு தெரியும். அதனால இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3,30,000 ஆயிடுச்சு. அதுலேருந்து மைனஸ் 50,000 போட்டோம்னா 2,80,000. இதுலேருந்து கழிச்சோம்னா 30,000. இது நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேர் இதுதான் உண்மையான க்ளோசிங் கேபிட்டல். அப்போ போட்ட பணம் பிஸ்னஸில் வருஷத்தோட துவக்கத்தில் போட்டது 2,50,000. ஆனால் அது ஜாஸ்தியாக இருக்குது, 2,80,000 மாறிடுச்சு. அந்த 30,000ங்கிறது ப்ராஃபிட் அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா 5 மார்க். சரி, இதே சமயம் மாற்றி கேட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அவ்வளோதான். இப்போ முடிக்க போகிறோம். இதோட இப்போ முடியுது. அதுக்கு அடுத்தது டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் தான். இன்னொரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் உள்ளது, ஒரு 20 நிமிஷம் தான் டோட்டலாகவே இந்த லெசனையும் முடிஞ்சிடும். அதனால் வீடியோ வந்து எந்த இடத்துல தெரியலையோ அந்த இடத்துல ரீவைன் பண்ணி 2 தடவை 3 தடவை பார்த்துக்கோங்க, இல்லைன்னா புரியாது. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இது மாதிரி செஞ்சுருவோம். அடுத்த 8வது சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் அட் பேங்க்ங்கிறது மட்டும் டெபிட் கிரெடிட்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி டெபிட் கிரெடிட்னு கொடுத்தாங்கன்னா இப்போ அது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆர்டினரி பேலன்ஸ்னு அர்த்தம். அது இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஒரு கிளாஸில் இருக்கும்போது சொல்லி கொடுத்துருப்போம், அல்லது வெளியில் இருக்கும்போது மற்றவங்க வேறு குழந்தைங்க யாராவது பார்த்தாலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுக்கலனாலும் இப்போதைக்கு ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னோம்னா பேங்க்னு கொடுத்தாங்கன்னா நார்மலாக இங்கே தான் வரும், சரிதான் அர்த்தம். அது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஆப்போசிட்ல போட்டுருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஜர் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கிறது டெபிட் சைடுன்னு சொல்லுவோம், இந்த சைடு இருக்கிறது கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து லெஜர் கிடையாது, இது வந்து பேலன்ஸ் ஷீட். ஆனால் உனக்கு புரியறதுக்காக இந்த டெபிட் கிரெடிட்னு எடுத்துட்டோம்னா அவங்க டெபிட்னு கொடுத்தா நீ கிரெடிட் சைடில் போடு, கிரெடிட்னு கொடுத்தா டெபிட் சைடில் போடு. அப்போ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஓப்பனிங் வேல்யூவோடது டெபிட்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போனா இந்த பேங்க்னு போட்டு இங்கே 5,000 வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து கிரெடிட்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ இங்கே வந்துடும். கேஷ் அட் பேங்க்னு போட்டு இங்கே போடணும். அதுக்கு பதிலாக தான் நான் சொன்னேன் இதுக்கு தான் என்ன பேர், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு பேர். உங்களுக்கு ஒரு வேளை புரியலனாலும் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இந்த சைடில் பேங்க்னு எழுதினாலே தெரியும் அது பேங்க் ஓவர் டிராஃப்ட் தான் அப்படிங்கிறது தான் ரூலு. அது டீச்சர்ஸுக்கு தெரியும், உங்களுக்கு வேணால் இப்போதைக்கு தெரியாமல் இருக்கலாம். இடையில ஒரு நாள் ஏதாவது டைம் இருக்கும் பொழுது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னு அது 11லேயே படிச்சுருந்துருப்போம். நம்ம 11ல் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் அதுன்னு வந்ததுனால புரியல. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க இந்த 2021-22க்கான சிலபஸோடது தான். அது மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். அதனால வேற யாராவது ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், ஃபுல் சிலபஸ்க்கு ஏதாவது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. சரி, இப்போ இந்த சாப்டர் இதை பொறுத்த வரைக்கும் டெபிட்டா கிரெடிட்டா அவ்வளோதான் நமக்கு வேணும். பேங்க் மற்றது எல்லாம் அதே தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாரு, கீழே ஆனந்த் ஹேட் வித்ட்ரான் 60,000 ஃபார் பர்சனல் யூஸ். அது வந்து டிராயிங்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து இன்ட்ரடியூஸ் 70,000 as capital for expansion of business. அது வந்து அடிஷனல் கேபிட்டல். இன்னொன்று இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கிரியேட் ப்ரொவிஷன் 5% on debtors, plant and machinery is to be depreciated at 10% per annum. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இப்போ மிஷினரின்னு வருது. இங்கே க்ளோசிங்லேயும் மிஷினரி இருந்துச்சு. அதுக்கு முன்னால் செஞ்ச ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது அங்கேயும் மிஷினரி இருக்குது. இப்போ எதில் செய்கிறது? ரெண்டுலேயுமே செய்கிறதா, ஒன்றில் தான் செய்கிறதான்னா எது வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தால் க்ளோசிங்கில் மட்டும்தான் செய்யணும்.
ஓப்பனிங்கில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வராது. ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஓப்பனிங்கில் வரும். அது உங்கள் சிலபஸில் இல்லை, அது காலேஜ் சிலபஸில் தான். இப்போ நான் அதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதனால் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எதில் தான் செய்யணும், க்ளோசிங்கில் தான் செய்யணும். அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்கே 1,70,000 இருக்குது. ஒருவேளை இப்போ இதே சம்ம தான் அதில் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் ஒரு 10% கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு நார்மலாக 2 காலம் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே எழுதிக்கணும் 1,70,000 எழுதிட்டு மைனஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு எழுதிட்டு 10%. அப்போ 10%னா 1,70,000 கீழே போக போக வீடியோ கவர் ஆகாதுங்கிறதுனால இங்கே எழுதுறேன். நீங்கள் எல்லாரும் இங்கே எழுதிடக்கூடாது, ரஃப் நோட்டில் தான் செஞ்சுக்கணும். இன்ட்டு 10/100 எவ்வளோ போட்டுருக்காங்க, எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்களோ அது போட்டுக்கணும். 17,000 வரும். இந்த 17,000 நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். இந்த 17,000 இங்கே மைனஸ் பண்ணி 153 அப்படின்னு இங்கே எடுத்துருக்கோம். புரியுதா? இந்த 170க்கு பதிலாக இங்கே 153 வந்திருக்கும். ஆனால் இந்த சம்பளம் அது இல்லை, அதனால நீங்கள் வந்து இது யோசிக்க வேண்டாம். அப்படி அடுத்த சம்பளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை இதோட நிறுத்திட்டு திருப்பி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா சம்மும் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணணும். உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் வீடியோலாம் நீட்டாக இது பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னோம்னா எக்ஸாம்லலாம் செய்யும் பொழுது ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஏரியா என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் காஸ்ட் அக்கௌண்ட். அது வந்து அது ரொம்ப ஈஸி. அது 4 அக்கௌண்ட் செய்யணும். நம்ம அது எழுதி கொடுத்துட்றேன், எழுதி போட்டுறேன். ஃபார்மேட் வந்து நீங்கள் புக்கில் தான் பார்த்துக்கணும். புக்கோட பேஜ் நம்பர் மட்டும் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்புறம் கிரெடிட் காஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக்கில் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு இருக்கும், புக்கில் ஃபார்மேட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் செய்யும் பொழுது இதை மேலே கொண்டுட்டு போயிருங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் செஞ்சிடணும். அப்புறம் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் செய்யணும். அதே மாதிரி உங்கள் புக்கில் பார்த்தோம்னா ஃபார்மேட்டில் அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிளை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் செய்யுங்க. இது ஏன் சார் அப்படி அப்படின்னா ஃபார்மேட்லாம் மாற போகிறது இல்லை. என்னன்னா சில நேரம் இதில் ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். அந்த பேலன்சிங் ஃபிகர் எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் இதை செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுவோமா, அதுக்கு அடுத்து தான் இதை செய்வோம். அப்படி ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும்போது இதை கொண்டு போய் அங்கே எழுதணும்னு சொல்லும்போது இந்த டோட்டல் எல்லாமே மாறிட்டு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த 4 தான் புக்கில் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாமில் செய்யும்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, அப்புறம் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டு, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி 4 செஞ்சுக்கணும். இப்போ உங்கள் புக் எடுத்துக்கோங்க. புக்கில் என்ன இது இருக்குன்னு பார்க்குறேன் நான். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து பேஜ் நம்பர் 17 இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து பேஜ் 15 இருக்கு. அதுக்கு அடுத்து கிரெடிட்டார்ஸ் 19 இருக்கு. பில்ஸ் பேயபிள் 20 இருக்கு. இவ்வளவுதான். இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டை அப்படியே படிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள்னா அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மொத்தமே அதில் பிராக்கெட்டுக்குள்ள சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. பிராக்கெட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதையும் சேர்த்து தான் படிக்கணும். ஏன்னா சம்பளம் எல்லா இடத்துலையுமே பிராட் டவுன் கொடுக்க மாட்டாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. நீ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறத படிக்க மாட்டோம்னா அது எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிடும். அடுத்து சன்ட்ரி டெட்டாஸ் இருக்குது. பிராக்கெட்டுக்குள்ள பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பில்ஸ் பேயபிள் வந்து அக்செப்டட் அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து ரிசீவ்டு இருக்கும். அவ்வளோதான். சரியாச்சா? ரைட். இது புரியலன்னா பரவாயில்ல. இது 2 தான், மொத்தமே இது 2 தான். பிராக்கெட்டுக்குள்ள இருந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் 3. அப்போ ஒரு சைடு 2, இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த சைடில் 2, இந்த சைடில் 2, இந்த சைடில் 3. அவ்வளோதான்.
அதே மாதிரி தான் டெட்டாஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பக்கத்துல வந்து 4 இருக்கும், இந்த பக்கத்துல 7 இருக்கும். இந்த அதே மாதிரி தான் இந்த 2 3 வந்துச்சு, இது வந்து ஆப்போசிட்ல தான் வரும். பார்த்துக்கோங்க, இந்த பில்ஸ் ரிசீவபிளும் பில்ஸ் பேயபிளும் பார்த்தோம்னா ஆப்போசிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈக்குவலா வரும். பேஜ் நம்பர் 20லையும் பில்ஸ் ரிசீவபிள் எடுத்துக்கோங்க. அங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது டெபிட் சைடில், இந்த பக்கம் வரும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவ்டு இருக்கும், இங்கே பார்த்தோம்னா அக்செப்டட் இருக்கும். ஸோ இதில் டெட்டாஸ் அக்கௌண்ட் இது 2 படித்தா போதும். இதோட ஆப்போசிட் தான் இது. ஆனால் இதை வச்சு எழுத தெரியணும். இங்கே வந்து ரிசீவ்டுன்னு இருக்கும், இங்கே வந்து பேயபிள் அல்லது பெய்டுன்னு இருக்கும், இல்லைன்னா பேயபிள்னு இருக்கும். இங்கேயும் ரிசீவபிள்னு எழுதிடக்கூடாது. அதை நம்ம கவனமாக கவனிச்சுக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது 2ம் ஒரே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே டெபிட்ல இருக்கிறதால இங்கே கிரெடிட் இருக்கும், இங்கே கிரெடிட் இருக்கிறதால இங்கே டெபிட்ல இருக்கும். அது மாதிரி இது 2ம் ஆப்போசிட். அதே மாதிரி இது 2ம் ஆப்போசிட். சரியாச்சா? இப்போ இந்த 2 நம்ம படிச்சிட்டோம்னா இந்த 2ஐயும் வச்சு இதோட ஆப்போசிட் தான் இதுன்னு எழுதி பழகிக்கணும். இது வந்து ஒரு 4 தடவையாவது எழுதி பழகாம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த பக்கம் 4 வருது, இந்த பக்கம் 7 வருதுன்னு சொன்னோம்னா ஒரு சைடு 7 கொடுத்துருவாங்க, ஒரு சைடு 3 தான் இருக்கும். அப்போ எது இல்லாமல் இருக்குதோ பேலன்சிங் ஃபிகரை தூக்கி இப்போதைக்கு அதில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் அதே மாதிரி தான், இதில் எதில் பேலன்சிங் ஃபிகர் வரலையோ, டோட்டல் எந்த இதில் வேல்யூ கொடுக்கலையோ அந்த மாதிரி போட்டு எதில் வருதோ அதில் போட்டால் போதும். ஒரு இடத்துல நமக்கு இங்கே எப்படி போன மெத்தடில் கொஸ்டின் மார்க் பார்த்துருந்தாலே அது மாதிரி இங்கே இருக்கும். இந்த ஃபார்மேட் தெரியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபார்மேட் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஃபார்மேட் மனப்பாடம் பண்ணாமல் வந்தீங்கன்னா அங்கே வந்து சிக்கிக்குவீங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் செய்ய முடியாது. ஸோ இதை மட்டும் ஐடியா வச்சுக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக நடத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை உண்டு. ஒருவேளை அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு. இன்னொன்று ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகி போச்சு. அது வேணால் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது, அது அங்கே கிரெடிட் சைடில் இருக்குது. இங்கே வந்து பில்ஸ் ரிசீவ்டு இருக்குது, அங்கே பில்ஸ் பேயபிள் அல்லது பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ கிரெடிட் சைடு எடுத்துக்கோங்க, இங்கே கேஷ் பேங்க்னு போட்டு பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டுன்னு இருக்கும், அங்கே வந்து பில்ஸ் பெய்டுன்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம், இங்கே நம்ம பணம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டுங்கிற இடத்துல பில்ஸ் ரிசீவபிள் அதாவது கேஷ் ரிசீவ்டு அப்படி ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு எழுதி வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதாவது கேஷ் ரிசீவ்டுன்னு பக்கத்தில் எழுதிக்கோங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 17ல் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு இருக்குது, கேஷ் ஆர் பேங்க்னு ஃபர்ஸ்ட் ஐட்டம் இருக்குது, அதுக்கு பிராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டு இருக்குது. அந்த இடத்துல கேஷ் ரிசீவ்டுன்னு எழுதி பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ அங்கே கேஷ் ரிசீவ்டுன்னு எழுதிக்கோ, இங்கே வந்து கேஷ் பெய்டுன்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது அங்கே வந்து சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு இருக்கும், பில்ஸ் ரிசீவபிள் டிஸார்டர்னு இருக்கும். இங்கே வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் டிஸார்டர்னு இருக்கும். அங்கே க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, இங்கேயும் க்ளோசிங் பேலன்ஸ் தான். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஐட்டத்தை வச்சுட்டோம்னா படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பேஜ் 19ல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டெபிட்டில் எடுத்துக்கோங்க, ஓப்பனிங் பேலன்ஸ். அங்கே வந்து கிரெடிட்டில் பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இங்கே கிரெடிட் சேல்ஸ் இருக்குது, அங்கே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இங்கே செக் டிஸானர்ட் பேங்க்னு போட்டு செக் டிஸானர்ட், அங்கேயும் அதே மாதிரி பேங்க்னு போட்டு செக் டிஸானர்ட் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட்னு இருக்கும், அங்கே பில்ஸ் பேயபிள் டிஸானர்ட்னு இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ கிரெடிட் சைடுக்கு வாங்க. கிரெடிட் சைடில் பார்த்தோம்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் ரிசீவ்டு இருக்குது, அங்கே பார்த்தோம்னா கேஷ் பெய்டுன்னு இருக்கும். அதுக்கடுத்து பேங்க்னு இருக்குது, செக் ரிசீவ்டு இருக்குது, அங்கே வந்து செக் பெய்டுன்னு இருக்கும். அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் அலோவ்டு இருக்குது, அங்கே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கும். ஒரு ஐட்டம் மாறி இருக்குது, முன்ன பின்ன இருக்குது, நீங்கள் இதே ஆர்டரில் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது, கண்டிப்பாக அங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும். இந்த பேட் டெட்ஸ் மட்டும் அங்கே இருக்காது. பேட் டெட்ஸ்னு எடுத்தோம்னா கொடுத்த கடன் திரும்பி வராமல் போனதுக்கு பேர் பேட் டெட்ஸ். இன்னொருத்தக்கிட்ட நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த பேட் டெட்ஸ்க்கு பதிலாக அங்கே வந்து வேறு எதுவும் இருக்காது, அந்த ஒரு ஐட்டம் கம்மியாக இருக்கும். அங்கே இங்கே 7 இருக்கும், அங்கே 6 இருக்கும். அதுக்கடுத்து பில்ஸ் ரிசீவ்டில் பில்ஸ் ரிசீவ்டுன்னு இருக்குது, அங்கே வந்து பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்தது கேரிடவுன், அங்கேயும் கேரிடவுன். இதே மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போது டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும், பழகிக்கலாம். பில்ஸ் ரிசீவ்டும் பில்ஸ் பேயபிளும் ஆப்போசிட்டில் இருக்கும், பழகிக்கலாம். இதை பழகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டேன்னா,
இந்த டெட்டாஸ் அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். பேலன்ஸ் brought down அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து கேஷ் ரிசர்வ் கேஷ் ரிசர்வ் ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்தது டிஸ்கவுண்ட் அலோவ்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் எல்லாம் இந்த பக்கத்தில் வந்து 4, இந்த பக்கத்தில் 7 அதெல்லாம் எழுதி முடிச்சிடுவோம். எழுதி முடிச்சுட்டு டோட்டல் எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்து ஏதாவது ஒரு சைடு ஜாஸ்தியாக இருக்கும், ஆப்போசிட் சைடில் அந்த டோட்டலை போட்டு எப்பவும் போல எதில் அமௌண்ட் இல்லையோ அந்த அமௌண்ட்டில் போட்டு நம்ம வர பேலன்ஸிங் ஃபிகரை அந்த அமௌண்ட்டில் கொண்டு போய் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணிடணும், ஃபார்மேட் எழுதிடணும். இதில் எனக்கு தெரியாது சார், ஃபார்மேட்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, படிக்க முடியலன்னு சொன்னோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது, படிச்சு தான் ஆகணும். சில காரியங்கள் வந்து நம்ம ஃபார்மேட்லாம் மனப்பாடம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம டீச்சர் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் ஈஸியான வழி ஒன்று சொன்னேன். இது தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஆப்போசிட், இது தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஆப்போசிட். அது வரைக்கும் தான் டீச்சரால் சொல்லி தர முடியுமே ஒழிய உனக்கு பதிலாக ஒரு டீச்சர் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால அது மட்டும் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா, உன்னை குழப்பறதுக்காக என்ன கேட்பாங்கன்னா, ஒரு சம் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் சம்ல எடுத்துக்கோங்க. 10th சம் எடுத்துக்கோங்க. 10th சம் உங்க புக்ல, புது புக்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் கேட்கல, கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கேட்கல, பில்ஸ் ரிசீவபிள் கேட்கல, பில்ஸ் பேயபிள் கேட்கல. அது பதில் என்னன்னு கேட்டாங்க, கிரெடிட் சேல்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கிரெடிட் சேல்ஸ்ங்கிறது எங்க கண்டுபிடிக்கும்னு சொன்னோம்னா, இந்த 4ல ஏதோ ஒரு இடத்துல தான் வரும். அப்போ அந்த ஃபார்மேட்ல நீ யோசிக்கணும், இந்த ஃபார்மேட்ல கிரெடிட் சேல்ஸ்ங்கிறது எங்க வருதுன்னா டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வருது. அப்போ என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, இங்க தான் இருக்குது கிரெடிட் சேல்ஸ். அப்போ இதுக்கும் டெட்டாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியணும். அவங்க டைரக்டா ப்ரிப்பேர் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபைண்ட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. இதுக்குள்ள இருக்கிறது ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ ஃபைண்ட் டிஸ்கவுண்ட் அலோட் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன அக்கௌண்ட் தான் செய்யணும், இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் தான் செய்யணும். இதே ஃபைண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்தாங்கன்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் செய்யணும். அப்போ இதுல ஒரு 4, இதுல ஒரு 7, மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 11. இந்த 11ல ஃபைண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த 11ல கொடுத்து கேட்டாங்கன்னா அது எதுக்குள்ள வருதுன்னு கண்டுபிடிச்சு அந்த அக்கௌண்ட் தான் செய்யணும். அது போக டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் டெட்டாஸ் அக்கௌண்ட்னு கொடுக்கலாம். அப்போ ஒரே சம 12 விதமா கேட்கலாம். அதே மாதிரி தான் இங்கே இந்த கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இருக்காது. அப்போ இங்க 11க்கு பதிலாக 4, 7, 11க்கு பதிலாக 10 இருக்கும். 10 + 1 11 வகையா கேட்கலாம். அதே மாதிரி தான் இதுலையும் அதை 2, 3, 5னா 5 + 1 6 வகையா கேட்கலாம். அப்போ ஹெட்டிங்கை கொடுத்து அதேவே செய்யணும்னு கேட்கலாம், ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைண்ட் தி கேஷ் பெய்டு அல்லது கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா இதுக்குள்ள வர ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா அங்கே தான் செய்யணும். சரி வச்சா அப்போ பில்ஸ் அக்செப்டட், பில்ஸ் பெய்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஃபைன் பில்ஸ் அக்செப்டட், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் பில்ஸ் பெய்டு அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அது எதுக்குள்ள வருதுன்னு பார்த்து அந்த அக்கௌண்ட்டை மட்டும் செய்யணும். சரியாச்சா, ரைட். அப்போனா இதில் செஞ்சீங்கன்னு சொன்னோம்னா டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் மட்டும் கேட்பாங்க. அதே இது கடைசி அந்த 16, 17 உங்கள் புக்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 4 ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு ஓப்பனிங் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 4மே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி அந்த 4மே செய்ய முடியாது. ஏதாவது 2 ரொம்ப மீறினா 3 கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி கேட்டாலும் கேட்கக்கூடாதுன்னு கட்டாயம் கிடையாது. புக்கில் இருக்கிறது தான் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா 4 தெரிஞ்சிருச்சு, நான் கடை 4 ஃபார்மேட்டை எழுது. நம்ம அப்போ எப்படி நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல்லாம் தெரிஞ்சது எடுத்து போய் ஃபில் பண்ணணுமோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணிட்டே வந்தோம்னா போதும். ஏதாவது ஒரு ஐட்டம் விட்டுருக்கோம், வர பேலன்சிங் ஃபிகர் அதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வராது. நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, இந்த டிராயிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2000 rupees 2500 rupees per month அந்த மாதிரிலாம் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே இருக்காது. இருக்கிற ஃபார்மேட்டாக எழுத வேண்டியது, இருக்கிறத எடுத்து அப்படியே போஸ்டிங் போட வேண்டியது, அந்த போஸ்டிங்கிலிருந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். வேற பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஒரு வேலை யூடியூப்ல பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஏதாவது கேட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் இது போட்டு விட்றேன் நான். மற்றபடி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட பர்சனலாக பார்க்கும்போது கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.